ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் சூப்பரான மோத்திச்சூர் லட்டு பூந்தி பொரிக்காமல் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 மணி நேரம் போல் கடலைப்பருப்பு, இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தமான தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதை கொஞ்சமாக கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப 1-2 மாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்து வடை மாதிரி போட்டுடலாம். ரொம்ப தட்டையாக எடுத்து போடுங்க, அப்போ தான் ஈஸியாக வெந்து வரும். இந்த மாதிரி போட்டுட்டாலே போதும். அழகான ஷேப்பெல்லாம் வேண்டாம் நமக்கு, நம்ம இஷ்டம் போல் இது மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தட்டையாக போட்டால் சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதனால் நான் இப்படி போடுறேன். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப செவந்து வரணும்லாம் அவசியம் கிடையாது. 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு ரெடியாகிடுச்சு. எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெயே குடிக்காது, சூப்பராக வரும். இதே போலயே நான் எல்லா பேட்சும் போட்டு எடுத்துக்கிறேன். நான் பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வடையை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைக்க போகிறோம். இதை நம்ம கையாலே இப்படி உடச்சி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், அழுத்தமாலாம் இருக்காது. இந்த மாதிரி நம்ம உடச்சி விட்டு போடலாம், ஈஸியாக அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அப்படியே பவுடர் மாதிரி அரைக்க வேணாம். இதையும் கொரப்பாக தான் அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே பூந்தி மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்த பூந்தி மாதிரியே இருக்கும். நமக்கு இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பால் பருப்பு எடுத்தனோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி. இப்போது அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் சேர்க்குறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி கலருக்கும் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். ஆனால் கடைகளில் மோத்திச்சூர் லட்டு நல்லபடியாக ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள், நமக்கு ரெடியாகிடுச்சு சக்கரை பாகு. ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ் அது. பாருங்கள், நமக்கு எந்த கம்மி பதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அப்படி பிசுன்னு கொலன்னு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பெல்லாம் இது உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு கைவிடாத கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த சர்க்கரை பாகு எல்லாத்துலேயுமே அப்படியே எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு நல்லா கெட்டி ஆகிடும். 2 நிமிஷத்தில் கெட்டி ஆகிடும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் நமக்கு தேவையான அளவுக்கு அதில் வறுத்து இதில் சேர்த்துருக்கேன். நெய் நம்ம இதுக்கு முன்னாடி சேர்க்கவே இல்லை, இப்போ சேர்க்குறது தான் நமக்கு நெய். 2 டேபிள் ஸ்பூன்றது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே நல்லா நெய் வாசனையோட லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். ரொம்பவும் ஆற விட்டுறாதீங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு வெதுன்னு சூடோடு இருக்குது. நல்லா அப்படியே பொலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம லட்டு பிடிக்க. எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம அந்த சைஸ்க்கு எடுத்து நம்ம இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி செஞ்சோம்னா அழகான ரவுண்டாக வந்துடும் லட்டு மாதிரி. பாருங்கள், நல்லா நெய் மேலே அழகாக தெரியுதில்ல? எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். நான் எல்லாத்துலேயுமே லட்டு பிடிச்சி ரெடி பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல? சாப்பிட்றதுக்கு அதை விட அட்டகாசமாக இருந்துச்சு. நான் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு அப்படியே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சிச்சு லட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள்,
அப்படியே கடைகளில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு இந்த மோத்திச்சூர் லட்டு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஏதாவது நம்ம வீட்டில் பண்டிகை ஸ்பெஷலாக நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்யணுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். சூப்பராக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிள்ளைங்கள்லாம் பார்த்த உடனே எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கப் கேக் அந்த பேப்பரில் வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் இப்படி செய்து வச்சுருக்கேன் பசங்களுக்காக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.